இந்தியா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் தஜிகிஸ்தானில் இருந்து கூட இந்தியாவின் இறுதியான ஓவர்சீஸ் பேஸ் என்று சொல்றது இந்தியாவின் வெளிநாட்டு தளம் அகற்றப்பட்டிருக்கிறது. இது எங்கு ஃபெயிலியர் ஆனது என்று இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தால் தெரிந்து 1987 விட்ட பிழை என்றால் அவர்கள் இலங்கையில் ஒரு தளம் அமைப்பதற்கு முயன்றார்கள். அன்றைய தோல்வி அதை இப்போ கூடி இந்திய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவின் புலனாய்வுத்துறை இந்த தோல்வியாகவும் வெளிவிவகார அமைச்சின் தோல்வியாகவும் தான் பார்க்கப்பட்டது. அன்றைய தோல்வி இன்று வரையும் எதிரொலிக்கின்றது. இந்தியா அப்படியே மெல்ல மெல்ல சுருங்கி கொண்டு போற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். மாலதீவில் ஒரு தளம் என்று அமைக்கவில்லை, விமானங்களை கொடுத்து விட்டு அதற்கு உதவியாக என்று சொல்லி ஒரு தொகுதி படையினரை இறக்கின்றார்கள். 110 படையினர் அவர்களையும் வெளியேற்றினார்கள். கடந்த வருடம் மாலதீவில் இருந்தும் வெளியேற்றப்பட்டது. இலங்கையில் அமைக்கப்பட்டது தோல்வி. இப்ப தஜிகிஸ்தானில் இருந்து தோல்வி. ஒட்டுமொத்தமாக நெய்பர்ஸ் அதாவது அயலவர்கள் என்று பார்த்தால் எல்லா நாடுகளுடன் கொள்ளுவர். இதை இனி மறுசீரமைக்க வேண்டும். இப்ப நீங்கள் சொன்னது போல இனி இலங்கையை இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்தது இலங்கை. இப்ப என்னென்று சொன்னால் நாளைக்கு மோடி ஒரு நாட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு முடக்கப்படலாம் என்றால் இப்ப சீனா மிகவும் ஒரு இறுக்கமான பாதுகாப்பு கொண்ட நாடு. அப்ப சீனாவுக்கு இடம்பெறாமல் இருப்பதற்கு ரஷ்யாவோ சீனாவின் புலனாய்வுத்துறையோ ரோவுக்கு உதவிகளை வழங்கியிருக்கலாம். ஆனால் இலங்கையோ நேபாளமோ மலேசியாவோ ஏனைய நாடுகள் அவ்வளவு பாதுகாப்பு என்று கூறவும் முடியாது. இப்ப இலங்கையின் பாதுகாப்பை எந்த ஒரு வகையிலும் இந்தியா கையகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்தது இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படித்தான் இந்தியா அதிகாரிகளை கூப்பிட்டு இங்க லண்டன்லயோ அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ சுவிட்சர்லாந்துலயோ நீங்கள் விருந்து வச்சாலும் புலம்பெயர் அமைப்புகள் இந்தியா ஒருபோதும் புலம்பெயர் அமைப்புகளை நம்ப போவதில்லை என்ற அது அவங்களோட பாதுகாப்பு பிரச்சனை. நீங்கள் புலம்பெயர் அமைப்புகள்ல இருக்கிறவை எல்லாரும் நேட்டோ நாட்டில தான் இருக்கிறீங்க. இப்ப நடந்த இந்த படுகொலையின் பின்னணியில நேட்டோ இருக்கு. இந்தியாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ராஜதந்திர ரீதியானது. அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் கொல்ல போறார்கள் என்று. ஆனாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே தான் இருக்கும். அப்ப புலம்பெயர் தேசத்து அமைப்புகளை இந்தியா ஒருபோதும் நம்பாது. ஏன்னு சொன்னா இப்ப புலம்பெயர் அமைப்புகள் இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கலாம், அது வேறுபடியே. அதற்குள் ஊடுருவர்கள் இலகுவாக இந்தியாவை அணுகி விடுவார்கள் என்பது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததாக புலம்பெயர் அமைப்பு சரி இப்ப இந்த படுகொலையில் அமெரிக்காவில் இருக்கிறதோ பிரித்தானியாவில் இருக்கிற அமைப்புகள் எந்த பக்கம் நிற்கும்? மோடியை காப்பாற்றிருப்பார்களோ ட்ரம்பின் நடவடிக்கை இருப்பார்கள். அதுதான் அந்த பிரச்சனை.